அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் களம் பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் நிலையில குதிரை பேரம் நடத்துறாங்க தாவேகா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில ரொம்ப ஷாக்கிங்கா தாவேகாக்குள்ளேயே ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்னப்பா நீ மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண போறியா? இரு, ஓ மெஜாரிட்டியில நீ அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆள் எடுக்கிற, ஆனா ஓ மெஜாரிட்டியை ஒன்னால ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஆள் எடுக்கிறோங்கிற ரீதியில ஒரு குதிரை பேரம் தாவேகாவை நோக்கி நடத்தப்பட்டிருக்கா? இல்ல, இது வந்து ரெண்டு விதமா பார்க்கணுங்க. ஒன்று, இன்னைக்கு காவல்துறை ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. காவல்துறை அறிக்கையில நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா எம்எல்ஏக்களுக்கு 35 கோடி ரூபாய் வரைக்கும் ஆஃபர் செய்யப்பட்டிருக்கு. பணம் கொடுக்கப்படல. ஆனா அப்படி ஒரு டீலிங் நடந்திருக்கு. அவங்களுக்கு நீங்க பணம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பணம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டப்பேரவையில உங்களுக்கு சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த இடத்துல தாவேகாவுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த டீலிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சியான திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ இது ஏற்கனவே சில நாட்களாகவே பேசப்பட்டு வருகிறது. ஒரு வாரமாகவே இந்த மாதிரி கொண்டு வர போறாங்க. ஏன்னா விஜய் பெரும்பான்மையை நிரூபித்து ஒரு 50 நாட்கள் ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல இந்த அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அதனால திமுக எதிர்க்கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்களே இதற்கு சபாநாயகருக்கு எதிராக வாக்களித்தால் அப்போ இங்க இந்த ஆட்சிக்கு சிக்கல் வரும். அப்ப அதை வைத்தே ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது உண்மையிலேயே நடந்திருக்கா? இதை திமுக தான் செய்ததா? தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்கும் வேலையை திமுக தான் செய்ததா? திமுக தான் இவங்களுக்கு பணம்லாம் ஆஃபர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு நம்மளுக்கு நேரடியான ப்ரூஃப் இல்லை. இப்ப கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் முக்கியமாக இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரு, யூடியூப்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவரு ஒரு செஃபாலஜிஸ்ட். நிறைய கருத்து கணிப்புகளை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. யூடியூப்ல எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரைத்தான் முதல்ல கைது பண்ணிருக்காங்க. அவர் தான் தாவேகா எம்எல்ஏக்களோட நேரடியாக டீல் பேசியிருக்காரு. அவர் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 2 பேர் கைது பண்ணப்படுறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க நேரடியாக கரூர் கம்பெனிக்காரங்க, செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள், செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட 2 பேரும் அசோக்கும் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு தேதிக்கு இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்டேட் என்னன்னா, செந்தில் பாலாஜியையும் அசோக்கையும் கைது செய்வதற்காக காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இப்ப திமுக தரப்புல இது உண்மையிலேயே திமுக தான் செஞ்சாங்களா, திமுக தான் இதற்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு கேட்டா நேரடியான ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஆனா நடந்த சில சம்பவங்களை நீங்க இணைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கு பின்னாடி ஒரு சதித்திட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு திமுக தயாராக இருந்தது. அதைத்தான் நம்ம ஒரு வாரமா நம்ம அந்த செய்திகளை படிச்சுட்டு இருக்கோம். அதுவும் இந்த இடத்துல லிங்க் ஆகுது. இரண்டாவதாக, கடந்த ஒரு வாரமாக ஸ்டாலின் என்ன பேசிட்டு இருக்காரு? இந்த ஆட்சி களைய போகிறது, இவங்க விரைவில் தேர்தல் வரப்போகிறது, தேர்தலுக்கு நம்ம எல்லாம் தயாரா இருக்கணும், எப்ப வேணா தேர்தல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அதையும் இதோட லிங்க் பண்ணீங்க அப்படின்னா அப்ப சம்திங் ஹேப்பனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி நீங்க திமுக இந்த தாவேகா ஆட்சியில இருப்பதை திமுக விரும்பவில்லை அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்களால தோல்வியை ஏத்துக்க முடியல. இந்த இடத்துல தாவேகா இந்த 50 வருடமாக 50-60 வருடமாக இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்த ஒரு சிஸ்டத்தை அவங்க மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் கவ், பணம் காய்ச்சி மரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்சி பொறுப்புல யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு பணம் கொட்டும்.
அப்படி ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த சிஸ்டத்தை தாவேக்கா வந்து உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க புதுசா வந்திருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். நாங்க வந்து கிளீன் கவர்மெண்ட் கொடுப்போம். நாங்க லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க உட்கார்ந்திருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு தாவேக்காவுடைய அந்த முயற்சியை வந்து நம்ம வரவேற்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது அப்படிங்கிறதுனால இதற்கு பின்னாடி இந்த தாவேகா எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி திமுக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரடி ஆதாரம் இல்லைனாலும் வாய்ப்புகள் இருக்கு. சார், இதற்கு பின்னாடி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரினுடைய பெயர் அடிபடுது. அது குறித்து அவரை கைது செய்யும் நடவடிக்கை வரைக்கும் போவாங்களா, இல்லைன்னா அவர் தம்பியை தேடுறது எல்லாமே இதோட லிங்க் ஆயிருக்கா? நம்பர் 1. 2வதாக திமுக தரப்புல இருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படி குதிரை பேரம் அப்படிங்கறதுலாம் உண்மை இல்ல, நாங்க வந்து சபாநாயகருக்கு எதிராக செய்யறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, ஏன் அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் வந்த போதோ இல்ல அமமுகல இருந்து எம்எல்ஏக்கள் வந்த போதோ அதையே குறுக்கு விசாரணை பண்ணல? அது வந்து குதிரை பேரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது பற்றி உங்கள் பார்வை என்ன எக்ஸாக்ட்லி சார்? எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா திமுக வந்து இந்த சம்பவத்துல வந்து களமிறங்குவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தாவேகா வந்து அதிமுகவுக்கு என்ன செய்கிறதோ அதையே வந்து திமுக தாவேகாவுக்கு செய்யும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லாஜிக். நீங்க செய்யறது தப்பு இல்லை அப்படின்னா நாங்க செய்யறது மட்டும் எப்படி தப்பாகும்? இப்ப மக்கள் மத்தியிலயும் வந்து இப்ப திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன கேட்பாங்க? இல்ல இல்ல இது வந்து நீங்க செய்யறது தப்பு அப்படின்னா, அப்போ தாவேகா செய்யறது மட்டும் என்ன? அதுவும் தப்பு தானே. அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் அவங்க எடுக்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இல்லையா, கழுதை பேரம் இல்லையா அப்படின்லாம் வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. சோ அப்ப அந்த இடத்துல தாவேகா செய்யற அதே தவறை திமுகவும் செய்கிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப தாவேகா செய்யறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு தான். ஆனா அது வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. இப்ப வைகோ வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு விஜய் சொன்னதாக வைகோ சொல்லிட்டாரு. அதுவே வந்து குதிரை பேரத்துக்கான ஆதாரம் அப்படிங்கிறாங்க. குதிரை பேரம்ங்கிறது அது கிடையாது. பணத்தை காண்பித்து ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை வந்து தன் பக்கம் இழுப்பது அப்படிங்கிறது தான் வந்து குதிரை பேரம். அதை வந்து நிரூபிக்கணும். சும்மா ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே அவங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து வேற சில சலுகைகள் வந்து ஆஃபர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதை நிரூபிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹாட் கேக். இன்னைக்கு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு தாவேகால இணைய போறாங்க. எல்லாருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள். அப்ப இதெல்லாம் வந்து லீகலாவே நடக்குது, வெளிப்படையாவே நடக்குது. அவங்க வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில இருந்து இந்த கட்சியில சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்க போறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு பின்னாடி தான் தெரியும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது நடப்பது ஒரு லீகலான சம்பிரதாயம். அப்ப அதை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. ஏன்னா இதே விஷயத்த திமுக இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அத்தனை பேருமே அதிமுகல இருந்து வந்தவங்க தானே. இப்ப அவங்களையெல்லாம் நீங்க எப்படி சேர்த்தீங்க? இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் அத்தனை பேரையும் வந்து சேர்த்தாங்களே அவங்க. அப்ப அவங்க எல்லாம் அதிமுகல இருந்து வரும்போது நீங்க அவங்களுக்கு என்ன பணம் கொடுத்தீங்க? அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? ஆட்சியை காப்பாற்றுவது மட்டும்தான் குதிரை பேரமா? ஒரு கட்சியில இருந்து நீங்க வந்து பவுச் பண்றீங்க, அதாவது ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னு வந்து உதயநிதி சொல்றாரு. நீங்களும் ஷாப்பிங் பண்ணீங்களே அதிமுகவுல இருந்து. அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்க? என்ன பேரம் பேசுனீங்க? என்ன சலுகைகள் கொடுத்தீங்க? எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். ஏன்னா மக்கள் வந்து இதை பார்க்கறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காத, வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு திமுக குதிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. பிளஸ் செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க கேட்டீங்க. செந்தில் பாலாஜியை வந்து இந்த அரசாங்கம் டார்கெட் பண்றாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. அவர் மேல எத்தனையோ வழக்குகள் போட்டிருக்கலாம். வேற நிறைய கேஸ்ல கூட அவரை கைது பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த வழக்குல காவல்துறை அவரை கைது செய்யும் அளவுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இது எந்த அளவுக்கு போகுது, இதுல வந்து செந்தில் பாலாஜி மாட்டுவாரா, இல்ல வந்து அவரை கைது பண்ணுவாங்களா, அவரை தொடுவாங்களா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
சார், குற்றம் சாட்டப்பட்டதுனாலேயே ஒருவருடைய அவர் குற்றவாளிங்கிறது ஆகாது. குற்றம்ங்கிறது நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டத்தின் முன் இருக்கும் மிகப்பெரிய சவாலாக எல்லோருமே உற்று நோக்குகிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது என்றாலும் அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, இல்ல திமுக, அதிமுகவாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன் எப்படி நிரூபிக்க முடியும்? இதுல குறிப்பா இந்த தாவேகா அரசுல முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு குறி வைக்கப்படுகிறதா? இல்ல சட்டத்தின் முன் இதை நிரூபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இப்ப இன்னைக்கு திமுக தரப்புல ஆஜரான வக்கீல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது குற்றமே நடக்கலைங்க. குற்றம் நடப்பதற்கான ஒரு முயற்சி தான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப இங்க அந்த மணி ட்ரையல், அந்த பண டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதே நடக்கல. இவரு ஆஃபர் பண்ணியிருக்காரு. அப்ப அது சதித்திட்டம் அப்படிங்கிற வகையில தான் அந்த எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் பணத்தை ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஆனா இவர் வாங்கல. இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற போது சதித்திட்டம் தீட்டினார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஆனா அதுல செந்தில் பாலாஜியை லிங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இவங்க தான் ஆஃபர், அதாவது பணம் இன்கேஸ் மணி ட்ரையல் இருந்தா கூட, பணத்தை கொடுத்துட்டாங்க, இவரும் பணத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கிற அந்த மணி ட்ரையல் இருந்தா கூட, அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி நம்ம செந்தில் பாலாஜியை லிங்க் பண்ணலாம். ஆனா இங்க அதுவும் இல்லை அப்படிங்கிற போது இது முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இருக்கும். ஏன்னா நீதிமன்றத்துல இந்த கேஸ் நிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நிரூபிப்பது ரொம்ப கஷ்டம். மேபி எனக்கு ஏதோ ஒரு ஆடியோ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. நீதிமன்றத்துல இதை சட்டப்படி நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா மக்கள் மன்றத்துல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஏற்கனவே தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்காக அதிமுகவுக்கு ஆதரவளிக்கிறதுக்கு திமுக ரெடியா இருந்தது. அதை எல்லாரும் உறுதிப்படுத்திட்டாங்க. அப்ப அதுவே மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு டேமேஜ். அதே சமயம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி இப்போ ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திமுக முயற்சி செய்கிறது அப்படிங்கிற அந்த பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவும் திமுகவுக்கு ஒரு டேமேஜா இருக்கும். சோ இதுல சட்டப்படி திமுக இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், அவங்கள ப்ரூவ் பண்ண முடியாம போலாம். ஆனா மக்கள் மன்றத்துல திமுகவுக்கு டேமேஜ் ஆகும். நீ இன்னொரு விஷயம் நீங்க ஆக்சுவலா யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த இந்த எம்எல்ஏக்களை போச் பண்றதுனால ஆட்சியை கவிழ்க்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாளைக்கு உண்மையிலேயே சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது அப்படின்னாலுமே அதுல இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்க கட்சித்தாவல் சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும், அவங்களோட பதவி பறிப்போம். அப்போ அதனால ஆட்சி கவிழுமான்னு கேட்டா அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க இன்னைக்கு திமுக எடுத்திருக்காங்களா, அதற்கு பின்னாடி அவங்க இருக்காங்களான்னு கேட்டா அதுலயும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஆனா இத இத பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கு. அதை தாவேகா தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கிறேன். சார், இன்று மாமல்லபுரத்துல நடைபெறும் அந்த இணைப்பு விழா, சிவிபி அவர்களும் அப்புறம் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் அவர்களும் தாவேகால இணையறாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் அதிமுகல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எக்ஸி எம்எல்ஏ, அவங்க எம்பி, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட், மாவட்ட இளைஞர் அணி, வக்கீல் அணி, இலக்கிய அணின்னு எக்கச்சக்கமான லிஸ்ட். இதனடா லிஸ்ட் பெருசா இருக்கேங்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அங்க சென்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கும் மேற்பட்ட சாப்பாடுகள் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குங்கிறாங்க. பெரிய ஆடிட்டோரியம். இது ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்டது. ஏன் இவ்வளவு தாமதமாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரங்களை நெருங்க போகிறது. சோ அப்ப இவருக்கான ஒரு வைக்கப்பட்ட ஒரு டிமாண்ட் அந்த சைடுல இருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? இல்லையா, அதுதான் டேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் 2 பேரும் தனித்தனியா தான் இணைய போறதா இருக்கும். அதற்கு பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல நம்ம இணைஞ்சுக்கலாம்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது, ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தணும். நம்ம இப்ப இன்னைக்கு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 50 பஸ், 200 காரு, அதை ஏகப்பட்ட வண்டிகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேரை திரட்டணும், அவங்களையெல்லாம் இந்த கட்சி இணைப்பு விழாவில் கூட்டிட்டு வரணும் அப்படின்னா அதற்கான நேரம் தேவைப்படும். அதுதான் தாமதமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேற்று நேஷனல் ஹைவேஸ் என சொல்லப்படும் சென்னை சாலையில் கிட்டத்தட்ட அனைத்து வண்டிகளும் 3 4
மணி நேரம் நின்று சென்றிருக்கின்றன. ஒரு ஒரு லீவு அந்த மாரி இருந்தா எந்த மாரியான ஒரு கூட்டம், கும்பல் இருக்குமோ, அந்த அளவுக்கு ஹைவேஸ்ல வந்து ஒரு சாலை இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவ்ளோ பேர வந்து இணைக்கிறதன் மூலமா என்ன மாதிரி சட்டையில் பார்த்த அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு பேண்ட் சட்டையில இருக்காங்க? என்ன மெசேஜ் இது அதிமுகவுக்கு கன்வே செய்கிறது? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டிக்ளைனிங் மோட்ல இருக்காங்க. இதுக்கு மேல எந்திரிச்சு வரதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. அதற்கான அறிகுறியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் எதற்குமே வந்து இறங்கி வரா மாரி இல்ல அவரு. அவருக்கு வந்து கட்சி, கட்சி, கட்சி தான். அவருடைய பதவி, அவருடைய தலைமை பதவி, கட்சி அவர் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நினைக்கிறாரு. ஆ இந்த இணைப்பு இதோட நிக்காது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பும். ஆ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இப்போ வேலுமணி வேலுமணி தலைமையில இருக்கக்கூடிய அந்த நபர்களும் வந்து ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. நேற்று வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவ வந்து டோட்டலா காலி பண்றதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பாதி வேலைய வந்து திமுக ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே திமுக எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அத்தனை பேரையுமே வந்து இன்னைக்கு ஆ தாவேக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறபோது, இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பேரிழப்பு தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக தலைமை இதை உணர்ந்து கொண்டுள்ளதா? அதிமுக இன் டிக்ளைன் மோட் என்பதை அதிமுக தலைமை உணர்ந்து கொண்டுள்ளதா? உணர்ந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து அவரால எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு. அவரு நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த டைம்ல எல்லாம் வந்து அவரு சரியா செய்யல. கட்சியினர் சொன்ன எந்த ஒரு ஆலோசனையுமே அவர் கேட்கல. தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்னு நின்னுட்டு இருந்தாரு. அதனால வந்து அது அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர்ச்சியான செயல்பாடுகளுடைய வெளிப்பாடு. நேத்து வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு. அதனால தான் இன்னைக்கு அப்படின்னா, அத சரி செய்ய முடியும். ஆனா கடந்த ஒரு 2, 3 வருடங்களாகவே எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகளுடைய ஒரு விளைவு தான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து 3 வருஷத்துடைய தவற நீங்க ஒரே நாள்ல சரி செய்ய முடியாது. அதற்கான வாய்ப்புகளும் இல்ல. அப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவரு வந்து கட்சிய காப்பாத்திக்கிறோம். என்ன துரோகிகள்லாம் வெளியில போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டே இருக்காரு. தினமும் வந்து இவர் நீக்கப்பட்டார், அவர் நீக்கப்பட்டார்ன்னு அறிக்கை மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அ அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு நிராயுதபாணியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சார் அவர் ஒரு இடத்துல இத நம்ம பார்க்கும்போது, விஜயபாஸ்கர் அவர்களே டிஸ்கிரைப் செய்தது போல, ஒரு தலைமையின் மீது உள்ள வெறுப்பும், மற்றொரு தலைமையின் மீது உள்ள ஈர்ப்பும், இந்த மாதிரியான ஒரு பிளவுக்கும், இந்த மாதிரியான ஒரு இணைப்புக்கும் காரணமாக மாறுகிறதா? அதிமுகவுல எதிர்காலம் கிடையாது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்குன்னு வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும். அதுல வந்து சுயநலம் கலந்திருக்கும். அப்ப நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தை எங்க போனா தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க தேடும்போது, இன்னைக்கு தாவேக்கா தான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவங்க கதவ திறந்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கதவ திறந்து வச்சிருக்கிற போதே நம்ம முன்னாடியே போயிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபியூச்சர வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அந்த அரசியல்வாதிகளுடைய மனநிலையா இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த அவரோட பனையூர் பங்களால வந்து கல்யாண மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா, கேட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி போய் கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்து மோஸ்ட் வாண்டடா இருக்கு. அப்போ இத வந்து விஜயபாஸ்கர் சொல்ற மாரி வந்து அத யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். இது விஜய் மேல ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, இவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை செக்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அதிமுகவுல எதிர்காலம் இல்லை. அவங்க ஒண்ணு திமுகவுக்கு போணும், இல்ல தாவேக்காவுக்கு போணும், இல்ல அண்ணாமலையுடைய சேரணும். இதுதான் வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதுல வந்து எது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. தாவேக்கா தான் பெஸ்ட் சாய்ஸ். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க. நம்ம அங்க போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். சரி, இறுதியாக நான் கேட்க விரும்பும் கேள்வி. இன்று அதிமுக நம் கண் முன்னே டிக்ளைன் ஆகிக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இதே போல அ அறிவாலயத்திலும், திமுகவிலும் ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லப்படுற சின்னஞ்சிறு மாவட்டங்கள். அந்த மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்கள்ல ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? மற்றவர்கள் பார்வையில சொல்லணும்னா, குறுநில மன்னர்கள்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரியான மாவட்டங்களை சார்ந்த அமைச்சர்கள், அதை தாண்டி மாவட்ட செயலாளர்கள், அங்கெல்லாமும் ஒரு சிறு சிறு சலசலப்பு இருக்கிறதா? தாவேகாவை நோக்கி நகர்வதற்கான. இல்லைங்க.
மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அது திமுகவில இருந்தும் தாவேகாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் போவாங்க அப்படின்னா, இந்த வாரிசு அரசியல் இல்லாதவர்கள், வாரிசு அரசியலால் வந்து இவர்களுக்கு பதவி, புகழ் இதெல்லாம் கிடைக்காதவர்கள், வாரிசு அரசியலால் இவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்ல. இப்ப திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேரு இருக்காரு. அவருக்கு அடுத்தது அருண் நேருன்னு முடிவாகி போச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து திமுகவுக்காக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. தாவேகா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்குங்கிற போது, அவங்க அந்த மாதிரியான நபர்கள், புறக்கணிக்கப்பட்ட, வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த நபர்கள் திமுகவில இருந்து தாவேகாவுக்கு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது வந்து ஹோல்டுல இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து திமுகவில இருந்தும் விஜய் வந்து ஷாப்பிங் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரியான ஷாப்பிங் நடைபெறும்போது, ஒருவேளை தாவேக்கால ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு ஒரு தொண்டன் ஒருத்தன் டிராவல் பண்ணியிருப்பான்ல. அவங்களுக்கான ஸ்பேஸ்ன்னு நெனச்சிருப்பாங்கல்ல. இப்ப அந்த ஸ்பேஸ் எல்லாம் டெலீட் செய்யப்படாதா? இன்றைக்கு திமுகவில் இருக்கும் அதே மனநிலை, இப்போ கன்டினியூவா பிரசன்ட்டா தாவேக்கால தொடர்பவங்களுக்கு ஏற்படாதா? எஸ். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இன்னைக்கு விஜய் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான எதிர்வினை என்ன அப்படிங்கிறது அவருக்கு எதிர்காலத்துல தெரியும். இப்ப கட்சியில அவரோட பயணிச்சவங்க, அவர் ரசிகனா, நடிகனா இருந்து, அவருடைய ரசிகனா இருந்து பயணிச்சவங்க, இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்த உடனே அவங்களும் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு அதிமுகவில இருந்து ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்களும் தாவேகாவுக்கு வந்து சேரும்போது, அவங்க வந்து அவங்களுடைய அந்த பகுதியை, அந்த பகுதிக்கான அரசியலையும் வந்து அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பகுதியில ஏற்கனவே வந்து தாவேகாவுக்காக சிலர் வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப கரூர்ல இருந்து இவர் வந்திருக்காரு அப்படின்னா, இப்ப இனி கரூர் அப்படின்னாவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் ஞாபகத்துக்கு வருவார் தாவேகாவுல. அப்ப ஏற்கனவே தாவேகாவுல கரூருக்கு வேலை பார்த்தவருக்கு எதிர்காலம் இல்லாம போயிடும். அப்ப இந்த எதிர்விளைவை கண்டிப்பாக விஜய் சமாளிச்சு தான் ஆகணும். அவரும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்ப கட்சிக்குள்ளேயே வந்து ரசிகர்கள், தொண்டர்கள், விஜய்க்காக வந்து வேலை பார்த்தவர்கள், அவங்கெல்லாம் வந்து அதிருப்திக்குள்ளாவாங்க. பிளஸ் மக்கள் மத்தியிலயும் வந்து ஒரு சின்ன அதிருப்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க கிளீன் கவர்மெண்ட்ன்னு சொல்றாங்க, மாற்றம்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவில இருந்து நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்களை எல்லாம் வந்து நீங்க கூப்பிட்டு வந்து பதவி கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற போது, அதுவும் மக்கள் மத்தியில ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும். சோ இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது விஜயுடைய ஆஹ் ஒரு அவருக்கான ஒரு சவால் அப்படின்னு தான் சொல்லணும்.